கோவில் அர்ச்சகர் உள்ளிட்ட 2 பேரின் பூணூல்கள் அறுக்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்ற முதியவர் அங்குள்ள கோவிலில் அர்ச்சகராக உள்ளார். அவர் வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் வழிமறித்து தாக்கியுள்ளனர். பின்னர் விஸ்வநாதனின் பூணூலை அறுத்துவிட்டு அக்கும்பல் தப்பி ஓடியது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் மயிலாப்பூர் போலீசார் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 6 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு. வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு அப்பாவோட வீடு மாதபெருமா கோயில் பக்கத்தில் இருக்குது. முண்டக்கன்னியம்மன் கோவில் 4வது தெரு. அது அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. இவர் அப்பா வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. பைக்கில் அப்பா நல்லா ஓங்கி அடித்து அவரோட பூணலெல்லாம் அறுத்து அவரை கீழே தள்ளி கை ஃப்ராக்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. முதுகுலையும் அடிச்சிருக்காங்க. இதேபோல் சென்னை மேற்கு மாம்பலத்தில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சந்தான கோபாலன் என்பவரின் பூணூலை அறுத்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவரை கோவிலில் 4000 திவ்ய பிரபந்தம் படித்துவிட்டு கோவிலில் பெருமாள் கோவிலில் 4000 திவ்ய பிரபந்தம் படித்துவிட்டு வெளியில் வந்தவருக்கு பூணூலை அறுத்துள்ளார்கள். 2 பைக்கில் 4 பேர் வந்திருக்காங்க. இதை சம்பவம் நடந்த இடத்துல என் நண்பர் ஒருத்தரும் அவர் சத்தம் போட்டு விரட்டியிருக்காரு.